அடுத்து நாங்கள் வந்து யோசிச்சாலில் கிளன் யோசிச்சாலில் ஏமன் டவுனுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து கார் பார்க்க டிக்கெட் எடுக்கணும். இப்போ டிக்கெட் எடுக்கிறது தான் வெயிட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு நாங்கள் போக போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதில் தான் நாங்கள் காருக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு $10 எடுத்துருக்குறோம். எவ்வளோ நேரம் வண்டியில் எவ்வளோ நேரம் நிற்கலாம். எங்களோட வந்தாக்கள் முன்னுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. இங்கே என்னென்ன இடம் எப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இது ஒரு மலை பிரதேசம் தான். அதில் தான் இதை அமைச்சிருக்கிறாங்க. கிளஞ்சோச்சியாவில் உள்ள ஜேர்மன் டவுன்னு சொல்கிறது. இதில் குட்டி குட்டி கடைகள் அப்படி அந்த வடிவான இதுகள் பார்க்க நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சின்ன சின்ன கடைகள் இருக்கு. ஐஸ்கிரீம், சாப்பாடு, உடுப்புகள் அப்படி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கடைகள். இப்போ இங்கே இருக்கிற கடை ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். பார்ப்போம் கடைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. இதுதான் கடை. நினைக்கிறேன் இது உடுப்பு கடை மாதிரி ஒன்று இருக்குது. எல்லாமே எல்லா உடுப்புகளும் இருக்குது. அதை விட சப்பியல் இருக்குது. எல்லாமே இருக்குது. நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேக்கோட வந்துருக்குறோம். ஹாய். இது வந்து லவ் லாக்னு சொல்கிறது. இந்த லவ் லாக்கில் பாருங்க எத்தனை லாக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் லாக் பண்ணி போட்டு சக்ஸஸ் ஆகி தான் வந்து கலெக்டர் மாதிரி சொல்கிறாங்க. டவுன் ஸ்மால் டவுன் தான் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. There we go. இங்கே பாருங்க. குட்டி குட்டி கடைகள் மாதிரி இந்த நினைக்கிறேன் ஏமனில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்க போடாது. அந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும் சின்ன சின்ன கடைகளில் இந்த டேட்டு சோப்புகள் அதெல்லாம் அடிச்சு விட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நடக்கும் நினைக்கிறேன். பாட்டி மாதிரி ஆக்கள் வந்து பாடுற வாழ்றது அப்படின்னு ப்ரோக்ராம் நடந்துருக்குறீங்க.
இந்த ஏமன் டவுனில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஸ்பெஷலான பேக்கரியா. நீங்கள் வந்து இப்போ ஏமன் ஆக்கலைங்க நிறைய இருக்கபடியா ஏமன் டவுன்னா அந்த பேர், அதெல்லாம் இங்கே பேக்கரி ஒன்று வச்சுக்கலாம். அந்த பேக்கரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் பேக்கரி எப்படி இருக்கு. சோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேக்கரியில் பாருங்கள், சோஸ் ஐட்டங்கள், பிரெட் சோஸ் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன டவுன் தான். சின்ன சின்ன கடைகள், கேட்டோ ஷாப், பேக்கரிகள், ரெஸ்டாரண்ட், ஒரு குட்டி குட்டியான கடைகள் தான். பெரிய பெரிய அளவிலான இது இல்லை, ஒரு சின்ன டவுன். மக்கள் வந்து இது பாருங்க, அவர் வந்து காய் சொல்லிட்டு போகிறார். ஒரு சின்ன சின்ன இடம், அதுக்குள்ள வந்து ஆக்கள் வந்து நடந்து திரிஞ்சு சின்ன சின்ன இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணி போட்டு நாங்கள் நடந்து திரிஞ்சலாம். பார்கள் இருக்குது, ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி வந்திருந்தா வேண்டிய நேரங்களை இங்கே செலவழிக்கிறதுக்கு. இது பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மோட்டர் பைக்கெல்லாம் நாங்கள் இங்கே ரெண்டுக்கு எடுத்து ஓடலாம். எடுத்துட்டு இங்கே இந்த இடத்தை சுற்றி பார்க்குறதுக்கு எடுத்து ஓடிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் இது பாருங்க, நல்ல வடிவான மோட்டர் பைக் எல்லாம் இருக்குது ஹெல்மெட்டோட. இதை பாருங்க, இதில் ஏறி நாங்கள் இந்த இடத்தை சுற்றி நடக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் ஏறிட்டு இந்த இடத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல கூடுதலான இடங்களை நாங்கள் பார்த்துட்டோம் நினைக்கிறோம். என்ன கடைகள் அதுகள் அப்படின்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறதால அவ்வளோ நேரத்தை இங்கே கூடுதலாக நின்று எல்லா நேரத்தையும் இங்கேயே செலவழிக்க விருப்பம் இல்லாத நாங்கள் வலிக்கிட போகிறோம். பாருங்க இங்கே அப்போ இதுலேருந்து வலிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பாருங்க, அங்கே அதில் தெரியுது ஒரு மலை மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் முதல் போனாங்க, அண்ணா ஃபால்ஸ்ன்னு சொல்லி. அங்கே அந்த மேலே அளவுக்கு தான் நடந்து நாங்கள் போனாங்க. அதுலேருந்து இப்போ நாங்கள் நிற்கிற இந்த கெலன் ஜெர்மன் டவுன்ன்ற இடம் 6 நிமிஷம் காரில் வாரதுக்கு. அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்த நாங்கள். இதில் இருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னென்னு சொன்னால் டியூப்பிங் செய்கிற இடம். அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களே. நாங்கள் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததால் உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு தாங்கோ, அது பெரிய உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.